வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2150 கன அடி வீதம் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து தமிழக அரசின் உத்தரவின்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1500 கன அடி வீதமும், கிறிஸ்துமால் நதி பாசனத்திற்கு வினாடிக்கு 650 கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் 8 நாட்களுக்கு தண்ணீர் வெளியேறும். இந்த நிலையில் அணையின் நீர்மின் நிலையம் மற்றும் சிறிய மதுக்கள் வழியாக ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் 5 மாவட்டங்களை கடந்து செல்வதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றல் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.